விஜயகாந்தின் குரு பூஜையையொட்டி தொண்டர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது காணலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. மறைந்த தேமுதிகவினுடைய நிறுவனர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய 2ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் அவருடைய நினைவிடத்திற்கு வந்து குடும்பமாக அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்த அஞ்சலி செலுத்த வருபவர்களுக்கு மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணைய பகுதியில் இருந்து தேமுதிக அலுவலகம் விஜயகாந்தனுடைய நினைவிடம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி வரைக்கும் பேரணி நடத்துவதற்கான அனுமதியையும் காவல்துறையினர் வழங்கியிருக்கின்றனர். பல்வேறு பகுதியில் இருந்து வந்திருக்கக்கூடிய மக்கள் அமைதி பேரணியாக இங்கே வர இருக்கிறார்கள். இங்க வந்ததற்காக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்தில் அவர்கள் அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். அதன் பிறகு இந்த மதியம் வருபவர்களுக்கான உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை சார்பில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் கூட்டம் உள்ளே வந்துவிடாமல் இருப்பதற்காகவும் வரக்கூடிய மக்களை வரிசைப்படுத்தி அனுப்புவதற்கான ஏற்பாடுகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டீல் கேஜ்கள் மூலமாக வரிசையாக மக்கள் உள்ளே சென்று வெளியேறுவதற்கான வழிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.